என்னது முன்னாடி வந்து இப்ப ஒரு இது வந்து நிர்வாகிகளுக்கு வந்து இப்ப அறிவுரை என்ன அறிவுரை சொன்ன ஒன்னே அறிவுரை சொல்லியா எந்த எந்த நிர்வாகிகளுக்கு அறிவுரை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். முன்பாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார். கூடிய மட்டும் இந்த பருவமழை காலங்களில் மக்களோடு மக்களாக நின்று அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அடையா வண்ணம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். என்னது என்ன அறிவுரை சொன்ன ஒன்னே அறிவுரை சொல்லியா எந்த 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 கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் வந்து தொண்டர்களை சந்திக்கும் போது தேர்தல் பணி ஆற்றுங்கன்னு சொல்றது இயல்பு. அந்த வகையில் தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவில் மகோதன தலைவர், மாண்புமிகு மனிதநேயமிக்க தலைவர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி 2026 அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மக்கள் நல திட்டங்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கின்றது. அந்த இல்லங்களிலே இருக்கின்ற உள்ளங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாட்டை நிச்சயம் 2026 ஆண்டு வாக்காக மாற்றி மீண்டும் 2வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வரை அரியணையில் அமர வைப்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிச்சயம் தமிழக அரியணையை அலங்கரிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.